அண்ணே இந்த 2025ல இப்ப இருக்கிற பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் மாடலுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? அதுல வந்து ஃபர்ஸ்ட் OnePlus 13க்கு 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா போன தடவை OnePlus 12 விட இந்த தடவை பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஆனா OnePlusல நம்ம எதிர்பார்த்த கேமரா குவாலிட்டி இந்த தடவை கம்மியா இருக்கு. செகண்ட் மாடல் வந்து Oppo Find X8 Pro. Find X8 Proக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 6 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல பர்ஃபார்மன்ஸும் சரி கேமராவும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. மூணாவது மாடல் வந்து Xiaomi 15 Ultra. Xiaomi 15 Ultra 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். ஏன்னா போன சீரிஸை விட இந்த சீரிஸ்ல கேமராவோட ஹார்ட்வேர் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இதோட சாஃப்ட்வேருமே இந்த தடவை நல்லாவே ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க. நாலாவது மாடல் Samsung S25 Ultra. Samsung S25 Ultra 10 அவுட் ஆஃப் 10. ஆண்ட்ராய்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல், எல்லாராலையும் ஈஸியா யூஸ் பண்ண முடியும். சேம் டைம் இதோட Galaxy AI ஃபீச்சருமே பெஸ்டா இருக்கும். லாஸ்ட் மாடல் Vivo X200 Pro. Vivo X200 Pro 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். பர்சனலா நானே இந்த போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா போன்னா இந்த போனை சொல்லலாம். RGB 6 வந்ததுக்கு அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸும் சரி இதோட பர்ஃபார்மன்ஸ் சரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்ஸ் லாஸ்ட் கொஸ்டின், இந்த வருஷத்தோட பெஸ்ட் பட்ஜெட் மாடல்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன்.